ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு கேஷ்யூ சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும் 2 பெரிய ஆனியன், அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அடிஷ்னலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்துட்டு பாலக்கீரையை நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்த அந்த பாலக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டுட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண கிரேவியை உள்ளே ஊற்றிடுங்க. அதே டைமில் நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணியிருக்கணும். நான் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம பண்ண பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி பீசஸாக உள்ளே போட்டுடணும். கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெட்டி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணிவிட்டு. ஸோ நமக்கு பாலக் பன்னீர் ரெடி.